பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம். ஐசையா chapter 31 verse 5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நம்முடைய தேவனாய கர்த்தர், சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார். இந்த உலகத்துல நீங்கள் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு எல்லா நிலைமையிலும் நன்மை செய்வார். Dear child of God, the word of God says the Lord is going to defend you in this month from every situations of your life. It may be a financial situation, it may be a job situation, it may be a family situation, whatever it may be. You might not find anyone to defend you, but the Lord God Almighty, the Lord of hosts, is going to defend for your side, and he is going to keep you safe in this month. தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நான் உங்களை காத்து தப்ப பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆதரவாய் இருந்து பல தீமைகளுக்கு உங்களை காத்து உங்களை தப்ப பண்ணுவார். The Lord will defend and he will deliver you. He will deliver you from the snares of the devil. He will deliver you from the cunning tricks of the enemies. He will deliver you from every laws and orders of this country, and he will protect you, and he will defend you, and he will deliver you, and he will be with you. He will sustain everything for your sake. That is the great God he is. காத்து தப்ப பண்ணுகிற ஒரு தேவன். தப்பிக்க வழி இல்லாமல் நீங்கள் நிற்கும் பொழுது வழி உண்டாக்குகிற தேவன். When you think there is no way for me to escape from this trouble, when you think there is no one for me to defend on my side, when you think that there is no way that I can be delivered out of this situation, the Lord of hosts, the Lord who has created you, will come on your behalf, and he will stand for you, and he will deliver you. அதோடு மாத்திரமல்ல, அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். நம்முடைய தேவன் எங்க இருந்தாலும் அந்த இடத்திற்கு வேகமாக வந்து விடுவிப்பார். கடலின் நடுவிலே சீஷர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது மலையில் ஜபித்துக் கொண்டிருந்த ஆண்டவர் வேகமாக கடலுக்கு வந்தார், கடலின் மேல் நடந்தார், படகில் ஏறினார், அமைதல் உண்டாயிற்று. You might be going through many kinds of chaos and confusion in your life. My Lord will pass into your life and he will preserve you. He will not only defend you, he will not only deliver you, but he will preserve you from every future tricks of the enemy. The enemy is a defeated foe. The enemy has no power to touch God's people. You might think the people might have many authorities and powers, but before God, their authorities and their powers are nothing. So you need to believe that my Lord God will pass over and he will preserve you and he will protect you. அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை நீர் இந்த மாதத்திலே ஆதரிப்பேன் என்று சொன்னீரே.
உடைய பிள்ளைகளை காத்து தப்ப பண்ணுவேன் என்று சொன்னீரே. கடந்து வந்து அவர்களை விடுவிப்பேன், அவர்களை பாதுகாப்பேன், அவருடைய எதிர்காலத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி. இந்த மாதம் ஒரு பாதுகாப்பின் மாதமாக இருக்கட்டும், ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கட்டும், ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அவர்கள் வேதனைகள் மாறட்டும், அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே.